சரி. நம்ம இப்ப எத பத்தி பார்க்க போறோம்னா, டென்ஸ் சரிங்களா? டென்ஸ் சார்ட் தான் பார்க்க போறோம். இது யூனிட் நம்பர் டென்சஸ்ன்னு போட்டிருக்கும். அந்த யூனிட் சரிங்களா? பக்கத்துல இப்போ நான் பார்க்கல. ஆ டென்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா டாபிக்கோட கிராமர்ல இருக்கிற எல்லாத்தோடையுமே கிராமர்ல வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஆ என்னதுன்னா, ம் ஆ எப்படி சொல்றது? ம் நவுன், ப்ரோனவுன், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெர்ப் சரிங்களா? இப்ப வெர்ப் வச்சு வர்ற எல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த டென்சஸ்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே வெர்ப் தான் ஃபங்ஷன் ஆகும். வெர்ப் தான் வித்தியாசமான வெர்ப்ன்னு வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்ம இது இப்ப பார்த்துக்கலாம். டென்சஸ்னா என்னதுன்னா, வேற ஒண்ணும் இல்ல. டென்சஸ்னா டைம்ன்னு அர்த்தம். டென்சஸ்னா டைம்ன்னு அர்த்தம். சரிங்களா? டென்சஸ்னா டைம்ன்னு அர்த்தம். சரியா? அதாவது எந்தெந்த நேரத்துல எந்தெந்த ஒரு வெர்ப் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி மாறுது? எந்தெந்த டைமுக்கு ஏத்த மாரி மாறுது? இறந்த காலத்துல எப்படி மாறுது? நிகழ்காலத்துல எப்படி மாறுது? சரிங்களா? அதே மாரி வருங்காலத்துல எப்படி மாறுது? அதாவது பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் இந்த மாரி நேரங்கள்ல எப்படி மாறுது? அதுக்கு தான் இந்த பாக்ஸே குடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, இத வச்சு தான் நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த ஒரு சென்டென்ஸ் இது இது சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? கம்ப்ளீட்டா மீனிங் குடுத்ததுன்னா அது ஒரு சென்டென்ஸ். சரிங்களா? இது ஒரு கம்ப்ளீட்டான சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ வச்சு தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட்டா மாத்துவீங்க. ஆக்டிவ் வாய்ஸ பேசிவ் வாய்ஸா மாத்துவீங்க. சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளக்ஸ் இந்த மாரி சென்டென்ஸ ஜாயின் பண்ணி தான் நம்ம உருவாக்குறோம். இதே மாரி இந்த சென்டென்ஸ வந்து ரொம்ப நம்மளுக்கு தரவான நாலேட்ஜ் இருந்ததுன்னா, நம்ம கிராமர் இங்கிலீஷ் கிராமர்ல நம்ம நல்லா என்ன பண்ணலாம்னா, நம்ம நல்லா புரிஞ்சு செய்யலாம். சரிங்களா? புரிஞ்சு எந்த ஒரு எக்ஸர்சைஸ்னாலும் நம்ம புரிஞ்சு செய்யலாம். இந்த இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். மத்த எந்த ஒரு டாபிக்கோடையும் இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமான டாபிக். சரிங்களா? டென்சஸ்னா எல்லாருக்குமே யாருக்குமே தெரியும். இதுக்கு ஜென்ரலா சொல் ந சின்ன வயசுல இருந்து எல்லாருக்குமே இருக்கும் இந்த டாபிக்கு. சரிங்களா? சின்ன வயசுல இருந்தே இந்த டாபிக் உண்டு. அதனால எல்லா புக் 4த் ஸ்டாண்டர்ட், 3ர்ட் ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்தே எல்லாருக்குமே டென்சஸ் இருக்கும். சரிங்களா? அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது இல்லன்னா இங்கிலீஷ்ல வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, எதுவுமே நம்ம ப்ராப்பரா செய்ய முடியாது. இது இல்லாம செய்யலாம். பட் எப்படின்னா மெமரைஸ் பண்ணி தான் செய்ய முடியுமே தவிர, இது வந்து நம்ம எப்படி தமிழ்ல பேசுறோமோ, அப்படியே நம்ம என்ன பண்றது? சரிங்களா? அப்படியே நம்ம இங்கிலீஷ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி. இப்போ நம்ம இத படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த டென்ஸ் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, வெர்போட 3 ஃபார்ம் தெரியணும். சரிங்களா? வெர்போட 3 ஃபார்ம். பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரிங்களா? பிரசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரிங்களா? ஆ அந்த 3 இது தெரிஞ்சதுன்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இது யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? பிரசன்ட் சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு வெர்ப் சரிங்களா? ஒரு வெர்ப் இருக்கு. அந்த வெர்ப் வந்து என்னன்னா, பிரசன்ட் டென்ஸ்ல இப்படிதான் இருக்கும். ரைட்ஸ்ன்னு போட்டிருக்கு ரைட். இதே வெர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல ரோட்ன்னு மாறும். சரிங்களா? ரோட். அதுக்கப்புறம் பாருங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இந்தா இருக்கு. ரிட்டன்னு மாறும். சரிங்களா? இந்த மாரி என்ன ஆகும் அப்படின்னா, 3 ஃபார்மும் இருக்கு. சரிங்களா? வழக்கமா எல்லா வெர்ப்புமே எப்படி இருக்கும் அப்படின்னா, வெர்போட ஈடி போட்டிருக்கும். சேஞ்சுடுன்னு போட்டிருக்கும். ஜம்ப்னா ஜம்ப்டு. அதாவது ஜம்ப்ங்கிறது பிரசன்ட் டென்ஸ், ஜம்ப்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அடுத்து வந்து திரும்பவும் ஜம்ப்டுங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரிங்களா? ஆ ஜம்ப், ஜம்ப்டு, ஜம்ப்டு. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ரெகுலர் வெர்ப்ம்பாங்க. இதெல்லாம் ரெகுலர் வெர்ப்ம்பாங்க. ரெகுலரா இருக்கும். இதுல எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஜம்ப்டு. எந்த ஒரு வித்தியாசமான சேஞ்சுமே இருக்காது. ஆனா, இர்ரெகுலர் வெர்ப்ம்பாங்க. இப்ப இந்த சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து எல்லாமே இந்த டென்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே இர்ரெகுலர் வெர்ப் தான். ரைட், ரோட், ரிட்டன்.
இது வந்து பிரசன்ட் டென்ஸ், இது பாஸ்ட், இது பிரசன்ட், இது பாஸ்ட், இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதே மாரி இது என்னது? பிரசன்ட், இது பாஸ்ட், இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். உங்களுக்கு எல்லாத்துலயுமே வித்தியாசம் தெரியணும். இதுல 2மே என்னது? ஈடின்னு போட்டு இருக்கிறதுனால, உங்களுக்கு பாஸ்ட்டுக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக இந்த 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 எக்ஸாம்பிள்ல ரைட், ரோட், ரிட்டன்னு குடுத்துருக்காங்க. இத வந்து ரெகுலர் வெர்பும்பாங்க, ஈடி போட்டு இருக்கிறத. இந்த ரைட், ரோட், ரிட்டன் 3ம் வித்தியாசமா இருக்கிறத இர்ரெகுலர் வெர்பும்பாங்க. இத வீக் வெர்ப்ன்னு சொல்லுவாங்க. வீக் வெர்ப். வீக்கா இருக்கு அப்படிங்கிற மாரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இத வந்து ஸ்ட்ராங் வெர்ப்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இத இர்ரெகுலர் வெர்ப்ன்னு சொல்லுவாங்க. வீக் வெர்பும்பாங்க. எத? ஜம்ப், ஜம்ப்டு, ஜம்ப்டு. சேஞ்ச், சேஞ்ச்டு, சேஞ்ச்டு. கில்டு, கில்டு, கில்டு. இந்த ஈடி இது 90% வந்து இங்கிலீஷ்ல இருக்கிற வெர்ப் வந்து இப்படிதான் இருக்கும். மிச்சம் ஒரு எப்படி சொல்ல ஒரு 10% ஒரு 100 வெர்ப் வந்து எப்படி எப்படி இருக்கணும்னா, இந்த ஸ்ட்ராங் வெர்பா இருக்கும். இந்த ஸ்ட்ராங் வெர்ப் ரைட், ரோட், ரிட்டன். அடுத்து வந்து ஆம் கேட்ச், காட், காட்டு அந்த மாரி. அடுத்தது வந்து என்னதுன்னா, ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க். இந்த மாரி இருக்கிறது எல்லாமே எப்படி இருக்கும்னா, அ ய ஸ்ட்ராங் வெர்பா இருக்கும். சரிங்களா? அது ஒரு 10% தான் இங்கிலீஷ்ல இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த வெர்ப்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இது மோஸ்ட்லி நெறைய இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் இது தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் இது என்னது அப்படின்ட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உள்ள வாங்க. சரிங்களா? அதுக்காக தான் இத சொல்லிக் இது இப்போ நான் உங்களுக்கு சொன்னது. சரி. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, இது எல்லாமே சென்டென்ஸ் தான். சென்டென்ஸ்னா என்னது? ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வெர்ப் இருக்கு. அது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாரி இருக்கு. பாருங்க ரோட்டுன்னு இருக்கு, ரைட்டுன்னு இருக்கு, வில் ரைட்டுன்னு போட்டிருக்கு. சரிங்களா? இப்படி மாறுது. சரிங்களா? 12 டென்ஸ் அதாவது என்னன்னா 12 டென்ஸ்னா என்னது? டைம்னு அர்த்தம். 12 நேரங்கள்ல எப்படி அந்த வெர்ப் வந்து மாறுது அப்படின்னு பார்க்கிறது தான் நம்ம இது. சரிங்களா? நான் ஒவ்வொன்னும் சொல்லச்சுல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, தமிழ்ல பக்கத்துல அப்படியே எழுதிக்கோங்க. சரிங்களா? ம். அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து தெரியலன்னா, இது வந்து புரியலன்னா, இங்கிலீஷ்ல உள்ள எதையுமே நம்ம ஃபுல்லா ஒழுங்கா கத்துக்கிட முடியாது. அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். இது இருந்ததுனா தான் ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின் மேக் பண்ண முடியும். இது உங்களுக்கு புரிஞ்சதுனா தான் WH கொஸ்டின் மேக் பண்ண முடியும். இது உங்களுக்கு புரிஞ்சதுனா தான் டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட்டா மாத்த முடியும். இது உங்களுக்கு புரிஞ்சதுனா தான் ஆக்டிவ்லேருந்து பேசிவா ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸா மாத்த முடியும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுனா தான் என்ன பண்ணும் என்னது சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளக்ஸ் வந்து எப்படி அந்த இத கரெக்ட்டா நம்ம செய்ய முடியும். இது நம்மளுக்கு தெரியல அப்படின்னா, அந்த 12 டென்ஸும் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ண முடியாதுன்னா, நம்ம வந்து என்ன பண்ண முடியாது. இந்த 12 டென்ஸ் தெரியலன்னா, நம்ம எதுவுமே இங்கிலீஷ்ல ப்ராப்பரா செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு தெரிய வேண்டியது, இதுல வந்து நம்ம புரிஞ்சு படிக்கணும். நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி, இத வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம புரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, படிக்கணும். தமிழ்ல புரிஞ்சு, இப்படி நம்ம இங்கிலீஷ்ல வாசிக்கச்சுல ஃபீல் பண்ணி, தமிழ்ல புரிஞ்சு நீங்க செஞ்சீங்கன்னா தான், உங்களால என்ன பண்ண முடியும்னா, இந்த 12 டென்ஸ் புரிஞ்சு படிச்சீங்கன்னா தான், நீங்க எந்த ஒரு எக்ஸர்சைஸுமே நீங்க செய்ய முடியும். எந்த ஒரு இங்கிலீஷ்ல எதுவா இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியா செய்யலாம். சரிங்களா? இதுல பேசிக்கான விஷயம் நெறைய கத்துக்கிட வேண்டியிருக்கு. நம்ம இப்ப இந்த டாபிக் பார்க்குறோம்ல, இத நம்ம நல்லா மைன்யூட்டா பார்க்கலாம். ஏதாட்டி எழுத சொன்னேன்னா, நீங்க பக்கத்துல தமிழ்ல எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி. ஃபர்ஸ்ட் எப்பவுமே பிரசன்ட்ட பார்த்துட்டு, பாஸ்ட்ட பார்த்துட்டு, அடுத்து ஃபியூச்சர் பார்ப்போம். சரிங்களா? சரி. இதுல போட்டிருக்கு. சரண். இது வந்து என்னது? சிம்பிள் பிரசன்ட். இதுல சிம்பிள்ங்கிற வேர்ட் இருக்கு. இதுல பிரசன்ட் இருக்கு. இது வந்து என்னது? சிம்பிள் பிரசன்ட். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சரிங்களா? அதான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சரி. சிம்பிள் பிரசன்ட் அந்த வார்த்தை எப்பவுமே இந்த ஹெட்டிங்க வச்சே நீங்க புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? சிம்பிள் பிரசன்ட். பிரசன்ட்ல இப்போ பிரசன்ட்னா இப்போ. இப்போ வந்து ஒரு சிம்பிளா நடக்கிற ஒரு விஷயத்த என்ன சொல்லுவாங்க? சிம்பிள் பிரசன்ட்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஈஸியா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லச்சுல புரிஞ்சிரும் பாருங்க. பிரசன்ட்ல வந்து ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சிம்பிளா நடக்கணும். இப்போ பிரசன்ட்ங்கிறது எது? இந்த நேரத்த சொல்றது. பாஸ்ட்னா இ இறந்த காலத்த சொல்றது. பிரசன்ட்னா இப்போ உள்ளத சொல்றது. இப்போ பிரசன்ட்ல சிம்பிளா நடந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்றது. சரிங்களா? இது வந்து என்னது? சரண் ரைட்ஸ் எ போயம் எவரி டே அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? நான் உங்களுக்கு சொல்றேனே. இன்னும் 2, 3 இது சொல்றேன். அ சுரேஷ் ஷட்ஸ் த டோர். சரிங்களா? அப்போ இதுல என்ன போட்டிருக்கும்? சுரேஷ் வந்து கதவ சாத்துறான். சிம்பிளா அந்த அந்த இப்போ பிரசன்ட்ல அது ஒரு ஒரு விஷயம் சிம்பிளா நடந்து முடியுது. உடனே நடந்து முடியுது. சரிங்களா? அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கல. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லச்சுல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணுவாங்க. இதுல உங்களுக்கு ஒரு வேற ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கு.
சரண் ரைட்ஸ் எ போயம் எவ்ரி டே. இதுல என்ன போட்டிருக்கு? டூ எக்ஸ்பிரஸ். அவங்க அவன் ரொட்டீனா ஒரு விஷயத்த செய்யச்சுல என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்களாமா? இது போடுவாங்க. ரைட்ஸ்ங்கிற சிம்பிள் பிரசன்ட் போடுவாங்கன்னு போட்டிருக்கு. ஆனா, ஆம், அ எப்படி சொல்றது? குயிக்கா ஒண்ணு அம் குயிக்கா ஒண்ணு என்னது பண்றது? குயிக்கா ஒரு இது நடக்கச்சுல முடியச்சுல இது இப்போ இது இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரண் கிக்டு த பால். சரண் கிக் த பால்ன்னு நான் போட்டு சாரி கிக்ஸ் த பால். சரண் கிக்ஸ் த பால். சரிங்களா? இந்த 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 இத அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. சரண் கிக்ஸ் த KCKS கிக்ஸ் த பால். சரிங்களா? சரண் கிக்ஸ் த பால். சரிங்களா? இதுக்கு மட்டும் யூஸ் ஆகாது. இது இது இந்த மாரி இதுக்கு தான் மெயினா எப்படி ஒரு நார்மலா பேசச்சுல இதுக்கு தான் யூஸ் ஆகும். சரிங்களா? ஆ பாருங்க. சரண் கிக்ஸ் த பால். சிம்பிள் பிரசன்ட். இதோட மீனிங் சிம்பிள் பிரசன்ட். பிரசன்ட்ல சிம்பிளா ஒரு விஷயம் நடக்கணும். ரொம்ப நேரம் நடக்கக்கூடாது. சிம்பிளா நடக்கணும். அப்பன்னா பாருங்க, சரண் கிக்ஸ் த பால். சரண் ஒரு பால கிக் பண்றான். அது எவ்வளவு நேரத்துல நடக்கும்? ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்து முடியும். இந்த மாதிரி சடனா ஒரு விஷயம் நடந்து முடியச்சுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் என்னது? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ன்னு அர்த்தம். சிம்பிளா முடியணும். நீங்க ஸ்விட்ச் போடுறீங்க. அ சரண் டர்ன்ஸ் ஆன் த ஸ்விட்ச். டர்ன்ஸ் ஆன் த ஸ்விட்ச் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா உடனே அவன் ஸ்விட்ச் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ரொம்ப நேரம் ஆகும். உடனே போட்டுருவான். சரிங்களா? இந்த மாரி சடனா ஒரு விஷயம் நடக்குது. சடனா ஒரு விஷயம் முடியுது. அ அந்த மாரி நேரத்துலலாம் என்ன போடுவாங்க அப்படின்னா, இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம, ரொட்டீனா தினமும் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணுவாங்க. மெயினானது இதுதான். ஹேபிச்சுவலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மெயினா என்னது? சடனா ஒரு விஷயம் நடந்து முடியுது. சரிங்களா? சடனா ஒரு விஷயம் நடக்குது. சடனா ஒரு விஷயம் நடந்து முடியுது. அதாவது இப்ப பிரசன்ட்ல சிம்பிளா சடார்ன்னு ஒண்ணு முடியுதுன்னா, அதுக்கு என்னன்னா, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரி, சரி. இது ரொம்ப ஈஸி. இதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சிம்பிள் பிரசன்ட் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பிரசன்ட்ல ஒரு விஷயம் சீக்கிரமா நடந்து முடிஞ்சிருச்சுன்னா, இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஹேபிச்சுவல் ரொட்டீனா நடக்கிறதுக்கும் இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பாருங்க. சிம்பிள் பாஸ்ட். சரிங்களா? ரைட்டோட பாஸ்ட் டென்ஸ் ரோட். சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த பாருங்க ரைட், ரோட், ரிட்டன். இது பாஸ்ட் டென்ஸ். இது பிரசன்ட்ங்கிறத ரைட் போட்டிருக்கோம். பாஸ்ட்ங்கிறதுனா ரோட் போடுறோம். சரண் ரோட் எ போயம் எஸ்டர்டே. சரண் என்ன பண்ணானாம்? ஒரு போயம் நேத்து எழுதுனானாம். எப்பவுமே மோஸ்ட்லி 90% வரைக்கும் 90% ஆஃப் சான்ஸ் எப்படின்னா, பாஸ்ட் டைம சொல்லி வரச்சுல என்ன பண்ணுவாங்கன்னா, சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. பாஸ்ட் டைம் எஸ்டர்டே சரிங்களா? 5 டேஸ் அகோ இந்த மாதிரி பாஸ்ட் டைம் லாஸ்ட் இயர் இந்த மாரி பாஸ்ட் டைம வச்சு வர்றதுக்குலாம் என்ன போடுவாங்கன்னா, சிம்பிள் பாஸ்ட். நீங்களும் அதிலயும் பாருங்க. அதுல நடக்கிற ஆக்ஷன் சிம்பிளா நடந்து முடியும். சிம்பிளாவே நடந்து முடியும். சரிங்களா? சிம்பிளா நடந்து முடியிற மாரியான விஷயத்த சிம்பிளா நடந்து முடிஞ்சத மாரி சொல்றச்சுல என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஆம் எப்படி சொல்றது? சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆ இதுல என்ன போட்டிருக்குன்னா, பாஸ்ட் ஹேபிட்டா நடந்தது என்னது? ஆக்ஷன் ஆல்ரெடி ஏற்கனவே முடிஞ்சத சொல்லச்சுல இது போடுவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிம்பிள் தான். எஸ்டர்டே இந்த மாரி பாஸ்ட் டைம சொல்லச்சுல என்ன போடுவாங்க அப்படின்னா, ஆ பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஓகே. ஃபியூச்சர் பாருங்க. ஃபியூச்சர் டென்ஸ் சரிங்களா? சிம்பிள் ஃபியூச்சர். சிம்பிள் ஃபியூச்சர் என்ன? இதுவும் அதுதான். ஃபியூச்சர்ல சிம்பிளா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுன்னா, அத என்ன சொல்லுவாங்க? சிம்பிள் ஃபியூச்சர். சரண் வில் ரைட் எ போயம் டுமாரோ. ஃபியூச்சர் டைம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க? சரண் வில் ரைட் எ போயம் டுமாரோ. சரண் நாளைக்கு என்ன பண்ணுவான்? ஒரு போயம் எழுதுவான். சரிங்களா? இன்னொன்னு சொல்லிக்கிறேன். ஆ. சரண் நாளைக்கு என்ன பண்ணுவான்? ஒரு போயம் எழுதுவான். சரிங்களா? எழுதுவான்னு சொல்லியிருக்கு. எழுதிட்டான்னு சொல்லல. எழுதுவான். ஃபியூச்சர சொல்றாங்க. ஃபியூச்சர்ல டுமாரோன்னு போட்டிருக்கு. அதனால இது ஒரு சிம்பிளா அந்த டைம்ல அந்த அந்த வேர்டையும் பாருங்களேன். எழுதுறான். இத பாருங்க.
இது 3யுமே நான் இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தமிழ்ல சொல்றேன். பக்கத்துல அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரண் வில் ரைட் எ போயம் டுமாரோ. சரிங்களா? அவன் எழுதுவான். ஒரு சாதாரணமா அந்த இத சிம்பிளா சொல்லியிருக்காங்க. நீட்டிலாம் சொல்லல. எழுதிக்கிட்டு இருக்கிறான், எழுதிக்கிட்டு இருப்பான் அப்படிலாம் சொல்லல. எழுதுவான். சரிங்களா? சாதாரணமா சிம்பிளா சொல்லி முடிக்கிறாங்க. அத வந்து அந்த டென்ஸ வந்து ரொம்ப என்னது, ரொம்ப இது ம எப்படி சொல்றது? அத விரிச்சுலாம் சொல்லல. சிம்பிளா சொல்றாங்க. அதனால இது வந்து என்னது? சிம்பிள் ஃபியூச்சர். சரிங்களா? ஆ பாருங்க. இதுக்கு நான் தமிழ்ல மீனிங் சொல்றேன். உங்களால எழுத முடிஞ்சதுன்னா பக்கத்தில எழுதிக்கோங்க. சரிங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்கன்னா எழுதி எழுதி வச்சுக்கோங்க. சரண் ரைட்ஸ் எ போயம் எவ்ரி டே. சரண் என்ன பண் சரண் என்ன பண்றான்? சரண் ரைட்ஸ் எ போயம் எவ்ரி டேன்னா, சரண் தினமும் என்ன பண்றான்? இல்ல தினமும் சரண் ஆ தினமும் என்ன பண்றான்னா, போயம் எழுதுகிறான் அப்படின்னு போட்டுக்கோங்க. சரண் போயம் எழுதுகிறான். சரண் போயம் எழுதுகிறான். இல்ல கவிதை எழுதுகிறான் அப்படின்னு போட்டுக்கோங்க. சரண் கவிதை எழுதுகிறான். சரிங்களா? இதுல என்ன போடுவீங்க? சரண் கவிதை எழுதினான். சரண் கவிதை எழுதினான். இதுல என்ன போடுவீங்க? சரண் கவிதை எழுதுவான். சரண் கவிதை எழுதுவான். சரிங்களா? அடுத்தது பாருங்க. இந்த இத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இந்த இது. பிரசன்ட் கன்டினியூயஸ். ப்ராக்ரசிவ்ன்னு சொல்லுவாங்க. கன்டினியூயஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரசன்ட் கன்டினியூஸ்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? பிரசன்ட் ப்ராக்ரசிவ்ன்னு சொல்லுவாங்க. பிரசன்ட் கன்டினியூஸ்ங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியறனால பிரசன்ட் கன்டினியூஸ்ன்னே வச்சு நம்ம பார்க்கலாம். இது பிரசன்ட் கன்டினியூயஸ். இதுல பிரசன்ட் இருக்கு. இது கன்டினியூஸ்ங்கிற இதுல இருக்கு. பிரசன்ட் கன்டினியூஸ். சரண் இஸ் ரைட்டிங் எ போயம் ரைட் நவ். சரிங்களா? மேல பார்த்தது உடனே முடிஞ்சது. அது சிம்பிள் பிரசன்ட். இப்ப பாருங்க சரண் இஸ் ரைட்டிங் எ போயம் ரைட் நவ். சரண் வந்து இப்போ ஒரு இது வந்து என்னன்னா, எந்த மாதிரி டைம்லலாம் இந்த டென்ஸ யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயத்த நம்ம தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கச்சுல இந்த கன்டினியூஸ். கன்டினியூஸ்னா என்னது? பிரசன்ட் கன்டினியூஸ்னா என்னது? பிரசன்ட்ல கன்டினியூவா நடந்துகிட்டு இருக்கிறது. பிரசன்ட்ல கன்டினியூவா அத அந்த 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 ஹெட்டிங்க நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். பிரசன்ட் கன்டினியூஸ். பிரசன்ட்ல கன்டினியூவா நடக்கிறது. அவ்வளதான். ரொம்ப டீட்டெயில்டா அந்த ஹெட்டிங்க படிச்சே நம்ம என்ன பண்ணலாம்னா, அது புரிஞ்சுக்கலாம். பிரசன்ட்ல கன்டினியூவா நடக்கிறது. சரண் இஸ் ரைட்டிங் எ போயம் ரைட் நவ். இப்போ வந்து என்ன பண்றோம்னா, சரண் போயம் அப்படி தமிழ்ல எழுதுனா எழுதிக்கோங்க. சரண் கவிதை எழுதிக் கொண்டு இருக்கிறான். சரண் கவிதை எழுதிக் கொண்டு இருக்கிறான். இந்த ரைட் நவ்லாம் உட்டுருங்க. இத மட்டும் பாருங்க. சரண் கவிதை எழுதிக் கொண்டு இருக்கிறான். இது எப்பன்னா, ஒரு ஒரு விஷயம் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறத சொல்லச்சுல. அவன் வந்து ஒரு ஒரு வேலைய செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். சரிங்களா? ஒரு வேலைய செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆ இந்த டென்ஸ யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? தொடர்ச்சியா ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கச்சுல. அதே மாரி என்ன விட்டு விட்டும் பண்ணுவாங்க. அவன் காலையிலருந்து சாயந்தரம் வரைக்கும் எழுதுறான்னா, காப்பி, டீ எதுவும் குடிக்காம, சாப்பிடாம, வேற எதுவும் பண்ணாமயா அவன் வந்து என்ன பண்ண போறான்? எழுதப் போறான்? இல்ல. விட்டு விட்டு எழுதுறதுக்கு கூட என்ன பண்ணுவாங்க? அவன் மத்தியானம் சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுதலாம். மத்தியானம் அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் தூங்கலாம். தூங்கிட்டு எழுதலாம். அப்ப என்னது? விட்டு விட்டு நடக்கிறதுக்கும் இந்த டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. விடாம நடக்கிறதுக்கும் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அதுல யூசேஜ் போட்டு டூ இண்டிகேட் அன் ஆக்ஷன் அக்யூரிங் அட் அ டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். நம்ம பேசச்சுல அந்த ஆக்ஷன் நடக்குது. சரிங்களா? இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதான் பிரசன்ட். இப்போ நடந்துகிட்டு இருக்கிறத சொல்லிக்கிட்டு இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறீங்க. அவன் என்ன பண்ணா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்ப அவன் என்ன பண்றான்? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க அப்ப போகச்சுல அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? பாஸ்ட் கன்டினியூஸ் பாருங்க. சரண் வாஸ் ரைட்டிங் எ போயம். சரண் வாஸ் ரைட்டிங் எ போயம். ஆ சரிங்களா? சரண் வாஸ் ரைட்டிங் எ போயம். ரொம்ப ஈஸி. இதே நேத்து நீங்க அவன் வீட்டுக்கு போயிருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட் சரண்ங்கிறது உங்க ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. நேத்து அவன் வீட்டுக்கு போயிருக்கீங்க. அவன போய் பார்க்கிறீங்க. அவன் என்ன பண்றான்? போயம் எழுதிக்கிட்டு இருக்கிறான். இப்ப உங்க ஃப்ரெண்ட் கேட்கறாங்க. நேத்து நீ சரண் வீட்டுக்கு போனியே, அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? சரண் வாஸ் ரைட்டிங் எ போயம். நான் வீட்டுக்கு போச்சுல, என்ன பண்ணான் அவன்? போயம் எழுதிக்கிட்டு இருந்தான். சரண் வாஸ் ரைட்டிங் எ போயம். வென் ஹிஸ் ஃபிரெண்ட்ஸ் அரைவ்ட். அவன் ஃபிரெண்ட்ஸ் வரும்போது அவன் போயம் எழுதிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றோம்.
நேத்து இந்த நேரம் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? கன்டினியூவா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? அதெல்லாம் நம்ம புரிஞ்சு செய்றது தான். இத வந்து என்னது பாஸ்ட் கன்டினியூஸ்ம்பாங்க. நேத்து தொடர்ச்சியா நடந்தது தான். பாஸ்ட்னா நேத்து நடந்தது. கன்டினியூஸ்னா தொடர்ச்சியா பாஸ்ட் கன்டினியூவஸ். சரிங்களா? டு இண்டிகேட் அன்கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் ஆஃப் த பாஸ்ட். இதெல்லாம் விட்டுருங்க. ஆ உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இத நான் அப்படி சொல்ற மாரியே புரிஞ்சு படிச்சுக்கோங்க. நேத்து இதே நேரத்துக்கு அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? கவிதை எழுதிக் கொண்டு இருந்தான். சரிங்களா? இதுதான் என்னது பாஸ்ட் கன்டினியூயஸ். சரி ஃபியூச்சர் கன்டினியூயஸ் பாருங்க. ஃபியூச்சர் இந்தா இருக்கு. கன்டினியூயஸ் இந்தா இருக்கு. சரண் வில் பி ரைட்டிங் எ போயம். சரிங்களா? சரண் வில் பி ரைட்டிங் எ போயம். இதுவரைக்கும் பாருங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். அது வந்து என்ன போட்டுருக்காங்கன்னா, கன்ஜங்ஷனையும் சேர்த்து சப்பார்டினேட் கன்ஜங்ஷனும் போட்டு மிங்கிள் பண்ணியிருக்காய்ங்க. இப்போ ஸ்டார்ட்டிங்லேயே உங்களுக்கு அத கத்துக்கிட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரிங்களா? இத பார்த்துட்டு அடுத்தடுத்து பார்க்கச்சுல உங்களுக்கு அது புரியும். ஏன் அப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு புக்லேருந்து போட்டிருக்காங்களா? ஏதோ ஒரு இதுல எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆனா, இப்ப இதோட நிப்பாட்டிக்கோங்க. ஃபியூச்சர் கன்டினியூயஸ். ஃபியூச்சர்னா இனிமே நடக்க போறது. அதுல கன்டினியூவா நடக்கும்னு நம்ம நெனைக்கிறது. நீங்க அதே சரண்ட்ட கேட்கிறீங்க. "நீ நாளைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சரண் என்ன பண்ணிக்கிட்டு இருப்ப?" அப்படின்னு கேட்பேன். அவன் என்ன சொன்னான், "ஐ வில் பி ரைட்டிங்பாங்க." இல்லன்னா உங்க ஃப்ரெண்ட் சரண் நாளைக்கு இன்னைக்கு இந்நேரத்துக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்னு உங்ககிட்ட கேட்கறாங்க. நேத்து அவன் நான் பார்க்கச்சல எழுதிக்கிட்டு தான் இருந்தான். இன்னைக்கு நான் அவன் பார்க்கச்சலயும் எழுதிக்கிட்டு தான் இருந்தான். நாளைக்கு நான் போய் அவன் வீட்டுக்கு போய் பார்த்தாலும் அவன் எழுதிக்கிட்டு தான் இருப்பான். சரண் வில் பி ரைட்டிங் எ போயம். சரண் வந்து அப்படி எழுதிக்கணும். சரண் வந்து கவிதை எழுதிக் கொண்டு இருப்பான். இதுல எழுதிக் கொண்டு சரண் கவிதை எழுதிக் கொண்டு இருக்கிறான்ங்கிறது இது. சரண் கவிதை எழுதிக் கொண்டு இருந்தான்ங்கிறது இந்த டென்ஸு. சரண் கவிதை எழுதிக் கொண்டு இருப்பான். கடைசி தான் நல்லா கவனிக்கணும். இருப்பான், இருந்தான் அப்படின்லாம் வரும். சரிங்களா? அதான் கரெக்ட்டா கவனிக்கணும். இந்த 6 டென்ஸும் பார்த்தாச்சா? சரி. இது கொஞ்சம் லிட்டில் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சரிங்களா? இது வந்து என்னது? பிரசன்ட் இந்த அட்டை வந்து பிரசன்ட்ல இருக்கும். சரிங்களா? மேல பாருங்க பிரசன்ட்ன்னு போட்டிருக்கா? இந்தா இருக்கா? பிரசன்ட். பிரசன்ட் இதுல என்ன போட்டிருக்கு? பெர்ஃபெக்ட். புக்க பார்க்கச்சல உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னா? பிரசன்ட் பெர்ஃபெக்ட். பிரசன்ட்ன்னா என்னது? இப்போன்னு அர்த்தம். பெர்ஃபெக்ட்ன்னா என்னது? கம்ப்ளீட்டட்ன்னு அர்த்தம். பக்கத்துல எழுதிக்கோங்க கம்ப்ளீட்டட். இதோட மீனிங்ன்னா என்னதுன்னா கம்ப்ளீட்டட். சரியா? இதோட மீனிங்கே பெர்ஃபெக்ட்னா கம்ப்ளீட்டட்ன்னு அர்த்தம். நீங்க பிற நெட்ல வேணா சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டட். ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு இது. பெர்ஃபெக்ட்டா கம்ப்ளீட்டா பக்காவா இருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்றதுக்கு தான் பெர்ஃபெக்ட்ன்ற வார்த்தைய யூஸ் பண்ணுவோம். முழுமையான அப்படின்ற மாரி வரும். ஆ அதான் இது வந்து ஃபாரின் வேர்ட்லேருந்து எடுத்த பெர்ஃபெக்ட்டம்னா கம்ப்ளீட்டட்ன்னு அர்த்தம். அதுலேருந்து வந்ததுனால இதுக்கு வந்து பெர்ஃபெக்ட்னா கம்ப்ளீட்டட்ன்னு மீனிங். சரிங்களா? அதுலேருந்து வந்ததுனால இந்த டென்ஸ்க்கு அதையும் வச்சு அதே மீனிங்க குடுத்துட்டாங்க. சரண் ஹேஸ் ரிட்டன் த போயம். இத பார்த்தீங்களா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல இருக்கு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா டிக்ஷனரி எடுத்து பாருங்க. இது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ரைட், ரோட், ரிட்டன். சரிங்களா? சரண் ஹேஸ் ரிட்டன் த போயம். சரண் போயம் எழுதிட்டான். அப்படி எழுதிக்கணும். சரண் போயம் எழுதிட்டான். அதாவது சரண் கவிதை எழுதிவிட்டான். உங்களுக்கு நம்ம லோக்கல்ல பேசுற மாரியே போடுங்க. சரண் போயம் எழுதிட்டான். அப்படின்ன மாரி போட்டாலும் உங்களுக்கு புரியிற மாரி எழுதிக்கோங்க. இது என்னன்னா, இப்ப தான் இந்த ஆக்ஷன் நடந்து முடிஞ்ச மாதிரி சொல்லச்சுல என்ன பண்ணுவாங்க? இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப தான் எழுதி முடிச்ச மாரி. சரிங்களா? ஆ அதே மாரி இன்னொரு இதுல இந்த இந்த டென்ஸ் வேற எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, முன்னாடி இருந்து நடந்து இப்ப வரைக்கி இப்ப வரைக்கும் ஒரு செயல செஞ்சுகிட்டு இருக்கிறதுக்கும் இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. முன்னாடி இருந்து இப்ப வரைக்கும் ஆ ஒரு செயல் செய்றதுக்கும் இது யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து மெயினான இது மட்டும் தான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இது இந்த எக்ஸாம்பிள்ல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா குடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்ற எக்ஸாம்பிளையே நீங்க புரிஞ்சு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப தான் எழுதி முடிச்சத மாரி சொல்லச்சுல வந்து என்ன பண்ணுவோம், சரண் ஹாஸ் ரிட்டன் த போயம். சரண் போயம் எழுதிட்டான். சரிங்களா? அடுத்து பாருங்க. முன் சரிங்களா? இப்போ உடனே முடிச்சது. பிரசன்ட்ல கம்ப்ளீட்டட். அதான் இதோட மீனிங்கே அதான். பிரசன்ட்ல கம்ப்ளீட் ஆயிருக்கு. சரிங்களா? இன்னொரு விஷயம் எதுக்குன்னா, அந்த யூசேஜ்ல போட்டிருக்கு. டு இண்டிகேட் இந்தா போடு. டு இண்டிகேட் அன் ஆக்ஷன் தட் ஸ்டார்ட்டட் இன் த பாஸ்ட். த ஆக்ஷன் தட் ஸ்டார்ட்டட் இன் த பாஸ்ட் அண்ட் ஹாஸ் கன்டினியூட் அன்டில் நவ். முன்னாடி இருந்து இப்ப வரைக்கும்
நடக்கிறதுக்கு இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப தான் ஒரு விஷயம் நடந்து முடிச்சிருக்குனாலும், இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நானா ஃபர்ஸ்ட் இப்ப உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நான் சொன்ன தமிழ் வார்த்தைய அப்படி புரிஞ்சு எழுதிக்கோங்க. சரண் போயம் எழுதிட்டான். சரிங்களா? அடுத்து பாருங்க, சரண் ஹேட் ரிட்டன் எ போயம். எழுதியிருந்தான். சரண் வந்து போயம் எழுதியிருந்தான். சரிங்களா? இந்த டென்ஸ் மட்டும் எப்பவுமே தனியா வராது. இந்த டென்ஸ் வந்து எப்பவுமே தனியா வராது. ஏதாட்டு ஒரு சென்டென்ஸோட சேர்த்து வரும். சரிங்களா? இதுக்கு நான் மீனிங் சொல்றேன். இதுக்கு வந்து இது இல்லாம நம்ம பார்க்க முடியாது. கொஞ்சம் கஷ்டம். சரண் ஹேட் ரிட்டன் எ போயம் வென் ஹிஸ் ஃபிரெண்ட்ஸ் அ வென் ஹிஸ் ஃபிரெண்ட்ஸ் அரைவ்டு. சரிங்களா? நல்லா கவனிங்க. சரண் வந்து போயம் எழுதியிருந்தான். இதோட மீனிங் என்னது? சரண் போயம் எழுதியிருந்தான். வென் ஹிஸ் ஃபிரெண்ட்ஸ் அரைவ்டு. அவன் ஃபிரெண்ட்ஸ் வந்தபோது அவன் அவன் ஃபிரெண்ட்ஸ் வந்தபோது என்ன பண்ணான்? சரண் போயம் எழுதியிருந்தான். அவங்க ஃபிரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தானா? எழுதியிருந்தான். சரண் ஹேட் ரிட்டன் எ போயம். அவன் ஃபிரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி எழுதியிருந்தான். ஒரு இது நடக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு இது நடந்துச்சுல்ல, இந்த டென்ஸ யூஸ் பண்ணுவாங்க. டு இண்டிகேட் எ கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் ஆஃப் த பாஸ்ட் தட் ஹேப்பன் பிஃபோர் அன் அதர் ஈவென்ட் டுக் பிளேஸ். இது இங்கிலீஷ்ல குடுத்துருக்காங்க. நான் அப்படி சொல்றேன். ஒரு விஷயம் பாஸ்ட்ல நடந்திருக்குன்னா, அதுக்கு முன்னாடியே இத செஞ்சுட்டான்னு காமிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? இந்த டென்ஸ யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இது வந்து என்னது? பாஸ்ட் பெர்ஃபெக்ட். பாஸ்ட்ல கம்ப்ளீட் ஆயிருக்கு. பாஸ்ட்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே இது பாஸ்ட்ல கம்ப்ளீட் ஆயிருக்கு. பாஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. வென் ஹிஸ் ஃபிரெண்ட்ஸ் அரைவ்டு. பாஸ்ட்ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அரைவ்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னது? பாஸ்ட்ல கம்ப்ளீட் ஆன ஒரு விஷயத்த பத்தி சொல்றது. அதுக்கு முன்னாடி இது நடந்தது அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் இந்த டென்ஸ யூஸ் பண்ணுவாங்க. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். ஃபியூச்சர்னா வருங்காலம். பெர்ஃபெக்ட்னா கம்ப்ளீட். ஃபியூச்சர்ல கம்ப்ளீட். அது எப்படி ஃபியூச்சர்ல கம்ப்ளீட் ஆகும்? ஃபியூச்சர்ல எப்படி கம்ப்ளீட் ஆகும்? ஃபியூச்சரே நடக்குமா, நடக்காதான்னு தெரியாது. அது எப்படி கம்ப்ளீட்? கம்ப்ளீட் ஆன மாரி நெனச்சுக்கிட்டு சொல்றது. கம்ப்ளீட் ஆன மாரி நெனச்சுக்கிட்டு சொல்றது. புரியுதுங்களா? ஆம், ஒருத்தன் பைக்ல வேகமா போய்க்கிட்டு இருக்கான். இன்னா வேகமா போறான். இந்த ஸ்பீட்ல போறான். இவன் எப்படி கீழ விழுந்திருப்பான். சரிங்களா? நம்ம கண்ணு முன்னாடி தெரியல. அவன் வேகமா எங்கேயோ தாண்டி போயிட்டான். ஆனா நம்ம என்ன இவ்வளோ வேகமா போறான். கண்டிப்பா எங்கேயாவது கீழ விழுந்து வாரிருப்பான். அப்படின்னு நம்ம என்ன யூகத்துல சொல்றோம்ல, அந்த மாதிரி ஃபியூச்சர்ல நடந்திருக்கும்னு நம்ம யூகிச்சு சொல்றாச்சுல. அவன் வண்டியில வேகமா போனான். அவன் விழுந்தானா, விழலையான்னு தெரியாது. நம்மளா யூகிச்சு சொல்றது. இத வந்து இவ்ளோ காட்டுமிராண்டித்தனமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போன மாதிரி இருக்கு. இவன் கண்டிப்பா எங்கேயாவது போய் கீழ விழுந்திருப்பான். அப்படின்ட்டு ஃபியூச்சர்ல நம்ம கண்ணு முன்னாடி நடக்கல. இனிமே நடக்கிற ஃபியூச்சர் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு கழிச்சோ, அவன் எங்கேயாவது போய் விழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லச்சுல வந்து இந்த டென்ஸ யூஸ் பண்ணுவாங்க. சரண் வில் ஹேவ் ரிட்டன் எ போயம் பை த டைம் ஹிஸ் ஃபிரெண்ட்ஸ் அரைவ். அவங்க ஃபிரெண்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே இவன் எழுதியிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. சரண் கவிதை எழுதியிருப்பான். எழுதிக்கோங்க. அத ஃபர்ஸ்ட்டு தமிழ்ல எழுதிக்கோங்க. சரண் கவிதை எழுதியிருப்பான். எப்போ? அவங்க ஃபிரெண்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி. பை த டைம். பைனா அவங்க ஃபிரெண்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடின்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த பை. பை 5:00 என்னது? 5 மணிக்கு முன்னாடி. பை 4:00ன்னா 4 மணிக்கு முன்னாடி. சரிங்களா? சரண் வில் ஹேவ் ரிட்டன் எ போயம் பை த டைம் ஹிஸ் ஃபிரெண்ட்ஸ் அரைவ். அவங்க ஃபிரெண்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி. சரிங்களா? அதாவது வர்றதுக்கு முன்னாடி இத முடிச்சிருப்பான். கவிதை எழுதி முடிச்சிருப்பான்னு யூகத்துல சொல்றது. சரிங்களா? சரண் கவிதை எழுதி முடித்திருப்பான். அப்படின்ட்டு யூகத்துல சொல்றதுக்கு இந்த டென்ஸ யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பாருங்க. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூவஸ். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூவஸ். இதுல வந்து என்ன இருக்கும்? பிரசன்ட் இருக்கும். கம்ப்ளீட்டும் ஆயிருக்கும். அதே மாதிரி எனக்கு கன்டினியூஸும் ஆகும். அதனால இந்த இதுல 3 ஸ்டேஜ் இருக்கும். சரிங்களா? அதனால இது என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் பிரசன்ட்லயும் நடக்கணும். பெர்ஃபெக்ட்னா கம்ப்ளீட்டும் ஆயிருக்கணும். கன்டின்யூவா ஆயிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அந்த மாரி நடக்கச்சுல இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரண் ஹாஸ் பீன் ரைட்டிங் எ போயம் ஃபார் 2 ஹார்ஸ். 2 மணி நேரமா என்ன பண்றான்? சரண் வந்து போயம் எழுதிக் கொண்டு இருக்கிறான். இதோட மீனிங்கே அதான். சரண் போயம் எழுதிக் கொண்டு இருக்கிறான். சரிங்களா? எத்தன மணி நேரமா? 2 மணி நேரமா எழுதிக் கொண்டு
இருந்து இருக்கிறான். சரிங்களா? எழுதிக் கொண்டு இருந்து இருக்கிறான். முன்னாடி நடக்கிற ஒரு ஒரு ஆக்ஷன். சரிங்களா? ரொம்ப நேரம் நடக்குது. 2 மணி நேரமா நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? 2 மணி நேரமா எழுதிக்கிட்டு இருக்கான். நான் ஸ்டாப்பா எழுதிக்கிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்ப வரைக்கும் என்னது? முடிக்காம இருக்கான். இப்ப வரைக்கும் என்னது? முடிக்கல. சரிங்களா? அப்போ இந்த டென்ஸ யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா, நம்ம காலையில இருந்து என்னது ஒரு 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 பேப்பர் எடுத்து டிராயிங் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படின்னா சரண் இப்போ ராஜான்னு ஒரு பையன் இருக்கான். ராஜா ஹேஸ் பீன் டிராயிங் எ பிக்சர் ஃப்ரம் மார்னிங் ஃப்ரம் ஏர்லி மார்னிங் அப்படின்னு காலையில இருந்து அவன் வரைஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். ஸ்டாப் பண்றதுக்கு ஐடியா இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா கன்டின்யூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். அப்படிங்கிற மாரி சொல்லச்சுல இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ். இதுவும் அப்படிதான். ரொம்ப நேரம் நடக்கிறது. ஆனா இது இப்ப வரைக்கும் நடக்கிறது. 2 மணி நேரம் நடக்குதுன்னா, அது இப்ப வரைக்கும் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது நேத்து நடந்திருக்கலாம். நேத்து நடந்திருக்கலாம். இல்லன்னா ஒரு ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். 2 மணி நேரமா அவன் என்ன பண்ணியிருக்கான், ஆனா கம்ப்ளீட் ஆயிடுச்சு இது. இது பாஸ்ட் அப்படிதானே பாஸ்ட் பெர்ஃபெக்ட். கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனா 2 மணி நேரமா தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கான். சரண் ஹேட் பீன் ரைட்டிங் எ போயம் ஃபார் 2 ஹார்ஸ் வென் ஹிஸ் ஃபிரெண்ட்ஸ் அரைவ்டு. அவன் ஃபிரெண்ட்ஸ் வரும்போது இத விட்டுருங்க. அது கொஞ்சம் கன்ஃப்யூஸா இருக்கும் உங்களுக்கு. அவன் ஃபிரெண்ட்ஸ் வரும்போது அவன் வந்து என்னது 2 மணி நேரமா வரைஞ்சுகிட்டு இருந்தானாம். வரைந்து கொண்டு இருந்தான். சரண் ஹேட் பீன் ரைட்டிங் எ போயம் ஃபார் 2 ஹார்ஸ். சரண் வந்து என்னது 2 மணி நேரமா போயம் எழுதிக் கொண்டு இரு இருந்தான். எழுதிக் கொண்டு இருந்தான். இல்ல இருக்கிறான்னு வரும். இது இருந்தான் வரும். சரண் போயம் எழுதிக் கொண்டு இருந்தான். சரிங்களா? 2 மணி நேரமா எழுதிக்கிட்டு இருந்தான். சரிங்களா? அந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு 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 ரொம்ப ஒரு ஒரு பீரியட் வந்து ஒரு லென்த்தா இருக்கச்சுல இந்த டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இத பாருங்க. இத பாருங்க. சரண் வில் ஹேவ் பீன் சரண் வில் ஹேவ் பீன் ரைட்டிங் எ போயம் ஃபார் 4 டேஸ். சரண் வில் ஹேவ் பீன் ரைட்டிங் எ போயம். இது வேற ஒண்ணும் இல்ல. ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப நேரம் ஒண்ணு நடக்கச்சுல வந்து சொல்லச்சுல வந்து என்னது? நீ என்ன பண்ணுவ? நான் இன்னும் ஒரு ஒரு 4 நாள் இன்னும் வர்ற 4 நாள்ல என்ன பண்ணுவ? அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் சொல்லுவான். சரண்ங்கிறவன் என்ன பண்ணுவான்னா, சரண் வில் ஹேவ் பீன் ரைட்டிங் எ போயம் ஃபார் 4 டேஸ். சரணுங்கிறவன் என்ன பண்ணுவான்? போயம் வந்து 4 நாளா எழுதிக் கொண்டு இருப்பான். சரண் வந்து 4 நாளா போயம் எழுதிக் கொண்டு சரண் வந்து போயம் 4 நாளா எழுதிக் கொண்டு இருப்பான். இந்த 4 டேஸ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரண் போயம் எழுதிக் கொண்டு இருப்பான். இந்த மாரி ஃபார் போட்டு ஒரு லென்த்தான டைம் சொல்லச்சுல மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டென்ஸ யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து என்னது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆ இது நீங்க தமிழ்ல புரிஞ்சு நீங்க படிச்சீங்கன்னா மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஆ இந்த டென்ஸ் புரிஞ்சுதுனா தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்லியிருக்கிற மெத்தேட்லயே நீங்க படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாக்ட்டா புரியும். இது வந்து யுனிவர்சல் ட்ரூத்ன்னு குடுத்துருக்காங்க. சிம்பிள் பிரசன்ட்ல. இந்த யுனிவர்சல் ட்ரூத் வந்து எப்ப மாட்டி தான் வரும். ஹேபிச்சுவல் ஆக்ஷன்னு போடுவாங்க. யுனிவர்சல் ட்ரூத்தும்பாங்க, ஜெனரல் ட்ரூத்தும்பாங்க, பிரின்சிபிள்ஸ் அப்படிம்பாங்க, தியரீஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து என்னதுன்னா, ஆ இதெல்லாம் வந்து என்னதுன்னா, செட் ஆஃப் ரூல்ஸ். ஹேபிட் நம்ம தினமும் ஹேபிட்டா யூஸ் பண்ணச்சுல வந்து சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த ரூல்ஸ தூக்கி போட்டுருக்காங்க. நீங்க அப்படி படிக்கக்கூடாது. சரிங்களா? நீங்க எப்பவுமே அப்படி படிக்கக்கூடாது. நீங்க எப்பவுமே நான் சொல்ற மாரி படிங்க. சிம்பிள் பிரசன்ட் நான் திரும்ப எல்லாத்தையுமே ஓவராலா சொல்லிர்றேன். சிம்பிள் பிரசன்ட்ன்னா, பிரசன்ட்ல சிம்பிளா நடந்து முடியிறது. சிம்பிளா நடக்கிறது. நடந்து முடியிறதுங்கிறது சிம்பிளா நடக்கிறது. ஒருத்தர் பால தூக்கி போடுறாரு, கேட்ச் பிடிக்கிறீங்க. உடனே நடக்கிறது. பால ரொம்ப நேரமா பிடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. தூக்கி போட்ட உடனே பிடிப்பீங்க அது. ஸ்விட்ச் போட சொல்ல ஸ்விட்ச் போடுறீங்க. சரிங்களா? ஆ வேற என்னது? ஒரு பால ஃபுட்பால கிக் பண்ணச்சுல வேகமா ஒரு கிக் பண்றீங்க. பால தூக்கி எறியச்சுல வேகமா தூக்கி எறியறீங்க. உடனே உடனே நடக்கிறதுக்கு வந்து சிம்பிள் பிரசன்ட்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாரி இதுக்கு தான் சிம்பிள் பிரசன்ட் ஃபர்ஸ்ட்டு. இதெல்லாம் ஜெனரலான ரூல்ஸ் நெறைய இருக்கும். ரூல்ஸ் நம்ம படிக்கலாம். சரிங்களா? ரூல்ஸ் உங்க புக்லயும் இருக்கு. அப்ப படிக்கச்சுல படிச்சுக்கலாம். ஆனா டென்ஸ் படிக்கச்சுல அப்படி படிக்காதீங்க. சரண் கிக்ஸ் த பால். இத வச்சு மீன் பண்ணி படிங்க. இத பக்கத்துல எழுதிக்கோங்க. சரிங்களா? சரி. இதுக்கு வந்து இது மீனிங் கரெக்ட்டா இருக்கும். சரிங்களா? ஆ சரண் ரோட் எ போயம் எஸ்டர்டே. அவன் வந்து நேத்து போயம் எழுதுனான். ஓகே. இது கரெக்ட் தான்.
இது வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது பாஸ்ட் ஹேபிட் இதெல்லாம் விட்டுருங்க. யூசேஜ்லாம் விட்டுருங்க. இத மட்டும் பாருங்க. நேத்து போயம் எழுதுனான். ஓகே. சிம்பிள் ஃபியூச்சர் பாருங்க. நாளைக்கு அவன் என்ன பண்ணுவான்? போயம் எழுதுவான். எல்லாம் உடனே உடனே நடந்து முடியிற மாரி ஆக்ஷன ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது வந்து அப்படி ரைட்டு. உடனே எழுதி முடிக்கிற மாரி. ஒரு கையெழுத்து போடுற மாரி. இந்த மாரி ஒரு இத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சடனா முடியணும். அதான் சிம்பிள். சிம்பிள்னா சட்டு சட்டுன்னு முடியணும். சரிங்களா? ஆம் அந்த மாரி ஆக்ஷனுக்கு மட்டும் இத வந்து போடுங்க. சரிங்களா? பிரசன்ட் கன்டினியூஸ்ங்கிறது வந்து என்ன பிரசன்ட் கன்டினியூஸ்ங்கிறது இப்ப தொடர்ச்சியா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது. சரண் இஸ் ரைட்டிங் எ போயம் ரைட் நவ். இப்போ ஒரு இத நீங்க அவன பார்க்கச்சுல அவன் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருப்பான். சுவிட்ச் போடுறது வந்து உடனே போட்டு முடிச்சிடலாம். அப்போ அந்த சுவிட்ச் போடுறது, பால கிக் பண்றதெல்லாம் சிம்பிள் பிரசன்ட்ல தான் வரணும். ஏன் அப்டின்னா, அது உடனே முடிஞ்சிரும். ஒரு கிக் பண்றது 1 செகண்ட்ல முடிஞ்சிரும். ஆனா இஸ் ரைட்டிங் எ போயம். லென்த்தா நடக்கும். நீங்க போயி அவன் "டேய் வா வெளிய போலாம். நம்ம எங்கேயாட்டி சினிமாக்கு போலாம்." எங்கேயாட்டி கூப்பிட்டானா, "இல்ல நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். இரு நான் எழுதி முடிச்சுக்கிறேன்னு" அவன் எழுதுவான். ஒரு 10 நிமிஷம் எழுதுவான். இந்த மாரி லென்த்தா நடக்கிறது வந்து இஸ் ரைட்டிங் போடுவாங்க. இதே நேத்து நடந்ததுன்னா வாஸ் ரைட்டிங். இதே நாளைக்கு நடக்கும்னா வில் பி ரைட்டிங். சரிங்களா? கன்ஃப்யூஸ் ஆகிக்கிடாதீங்க. உங்களுக்கு வேற ஒரு எக்சர்சைஸ் இருந்ததுன்னா நான் எடுத்து போட்டு விடுறேன். சரிங்களா? இது டென்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த இத வச்சு தான் நீங்க எல்லாமே படிக்கணும். அப்பதான் உங்களுக்கு புரியும். சரண் ஹஸ் ரிட்டன் த போயம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட். பிரசன்ட்னா இப்போ, பெர்ஃபெக்ட்னா கம்ப்ளீட்டட். சரிங்களா? இதுக்கு ஈஸியா ஒரு எக்ஸர்சைஸ் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். சரண் ஹஸ் ரிட்டன் த போயம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு சொல்றேன். நம்ம ஸ்கூல்ல வந்து நம்ம பெஞ்சுல உட்கார்ந்திருப்போம். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, "ஹோம் ஒர்க் முடிச்சிட்டியா?" அப்படின்ட்டு கேட்டு அடிச்சுக்கிட்டே வருவாங்க. ய எழுதல அப்படின்னோன எல்லாரும் எந்திரிக்க சொல்லுவாங்க. ஹோம் ஒர்க் முடிக்காதவங்கலாம் எந்திரின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் எந்திரிச்சு நிப்போம். முடிக்காதவங்கலாம் ஸ்கூல்லலாம் அடிப்பாங்க. கை நீட்ட சொல்லி அடிச்சுட்டு இருப்பாய்ங்க. அப்போ நம்ம வந்து ஏற்கனவே வீட்ல முக்காவாசி இது முடிச்சுட்டோம். அவரு அடிச்சுக்கிட்டே வராரு. யாரெல்லாம் எழுதலன்ட்டு. நம்ம எந்திரிச்சு தான் நிக்கிறோம். ஏன்னா, அப்ப வரைக்கும் நம்ம எழுதல. அவரு அடிக்க வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்னா, சட்டுன்னு எழுதி முடிச்சுட்டோம். எழுதி முடிச்சுட்டு உட்காந்துர்றோம் டப்புன்னு. அப்ப என்ன பண்றாரு வாத்தியாரு, "இவ்வளவு நேரம் நின்னுகிட்டு இருந்தா என்னாச்சு?" "சார் நான் எழுதிட்டேன்" அப்படின்னு சொல்றோம். ஏன்? அப்பதான் நம்ம எழுதி முடிச்சிருக்கோம். அந்த மாதிரி டைமுக்கு யூஸ் பண்றது பிரசன்ட் பெர்ஃபெக்ட். பிரசன்ட்ல பெர்ஃபெக்ட். கம்ப்ளீட் பெர்ஃபெக்ட்னா கம்ப்ளீட். பிரசன்ட்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அவரு அடிக்க வரதுல சட்டுன்னு முடிச்சுட்டோம். சரிங்களா? அந்த மாரி எக்ஸாம்பிள் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முன்னாடி நடந்தது இப்ப வரைக்கும் நடக்கிறதுக்கு வந்து என்னது? இப்ப வரைக்கும் நடக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஆ இந்த இது வந்து என்னது? இந்த டென்ஸ யூஸ் பண்ணுவாங்க. ஆனா, அதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. முன்னாடி இருந்து இப்ப வரைக்கும் நடக்கிறதுக்கு இந்த இருக்குல்ல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் இதையும் யூஸ் பண்ணுவாங்க. இதையும் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதையும் யூஸ் பண்ணுவாங்க. அதுல ஆக்ஷன் வெர்ப், ஸ்டேட்டிவ் வெர்ப்ன்னு சொல்லுவாங்க. அத பொறுத்து இது மாறும். சரிங்களா? அது இப்ப நம்ம பார்க்க வேண்டாம். பார்த்தா கன்ஃப்யூஸ் ஆகும். இப்ப நான் சொன்னது பிரசன்ட்ல பெர்ஃபெக்ட்னா என்னது? இப்ப தான் நடந்து முடிஞ்சது. அத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க நெட்லயும் எடுத்து பாருங்க 12 டென்ஸ் நெறைய வரும். நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருப்பாங்க. சரிங்களா? சரண் ஹேட் ரிட்டன் எ போயம் வென் ஹிஸ் ஃபிரெண்ட்ஸ் அரைவ்ட். அவன் ஃபிரெண்ட்ஸ் நேத்து வந்திருக்காங்க. அரைவ்டுன்னா பாஸ்ட் டென்ஸ்ல போட்டிருக்கு. ஃபிரெண்ட்ஸ் வந்தாங்களாம். அதுக்கு முன்னாடி அவன் முடிச்சிருந்தானாம். எழுதி முடிச்சிருந்தானாம். போயம் எழுதியிருந்தான். ஃபிரெண்ட்ஸ் வந்தாங்க. அவன் ஃபிரெண்ட்ஸ் வந்தாங்கல்ல, அதுக்கு முன்னாடி அவன் எழுதியிருந்தான். ஷி ஹேட் ரிட்டன் எ போயம். அவன் எழுதியிருந்தான். இதுதான் அதோட மீனிங். அவன் உச்சரிக்கச்சிலே என்னது எழுதியிருந்தான், சாப்ட்டிருந்தான் அப்படின்னு உச்சரிக்கணும். சரிங்களா? பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட்டு. சரண் வில் ஹேவ் ரிட்டன் எ போயம். ஃபியூச்சர்ல பெர்ஃபெக்ட்டு. அவன் விழுந்திருப்பான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அதே மாதிரி சரண் வந்து என்ன பண்ணியிருப்பான்? போயம் வந்து எழுதியிருப்பான். நம்ம யூகத்துல சொல்றது. அவன் தினமும் எழுதிக்கிட்டு தான் இருக்கான். இப்ப எழுதாமயா இருப்பான்? அதெல்லாம் எழுதியிருப்பான். அதெல்லாம் அவன் எழுதியிருப்பான். "நீ ஒண்ணும் வொரி படாத" அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு நம்ம சொல்றோம். யூகத்துல நம்மளே என்ன பண்றது? ஃபியூச்சர்ல நடக்கும் அப்படின்னு ஒரு 90% கான்ஃபிடென்ட்டோட சொல்லச்சுல இத யூஸ் பண்றது. இத பாருங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ். பிரசன்ட்லயும் நடக்கும். பிரசன்ட்ல கன்டினியூவாவும் இருக்கணும். கம்ப்ளீட்டும் ஆயிருக்கணும். அதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ். பிரசன்ட்லயும் கன்டினியூ ஆயிருக்கணும். பெர்ஃபெக்ட் முடியவும் செஞ்சிருக்கணும். அது என்னது? 2 மணி நேரமா ஒரு 2 படத்த வரையறான்னு வச்சுக்கோங்க. ஒரு படத்த 1 மணி நேரத்துல வரைஞ்சு முடிச்சுட்டான். சரிங்களா? பெர்ஃபெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டான். மிச்சத்தையும் என்ன பண்றான்? கன்டின்யூ பண்றான். இல்லன்னா கலர் எதாட்டி குடுத்துக்கிட்டு இருக்கான். அதாவது ரொம்ப நேரமா ஒரு விஷயம் நடக்குறான். பாஸ்ட்லயும் நடந்திருக்கு. பிரசன்ட்லயும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இது அப்படி கிடையாது. முடிச்சுட்டான். ஆனா ரொம்ப நேரமா முடிச்சுக்கிட்டு இருக்கான். முடிச்சுக்கிட்டு இருந்தான். சரிங்களா? அவன் வந்து இந்த போயம் எழுதிக் கொண்டு இருந்தான். இதுல வந்து போயம் எழுதிக் கொண்டு இருக்கிறான். இதுல வந்து நாளைக்கு அவன் என்ன பண்ணுவான்? அவன் போயம் எழுதிக் கொண்டு இருப்பான். அப்படின்ட்டு இந்த 3 இதையும் வித்தியாசப்படுத்தி சொல்றது தான் இந்த டென்ஸு.
சரிங்களா? ஆ வேற வேற ஒரு இதுவும் குழம்பிக்கிடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இத திரும்ப எடுத்து பாருங்க. இந்த சார்ட்டோட உங்களுக்கு இன்னும் நெறைய எக்ஸர்சைஸ் உங்களுக்கு குடுக்குறேன். ஆம் இது ரொம்ப பேசிக்கானது. இத நீங்க புரிஞ்சு படிச்சீங்கன்னா தான் மத்த எதுவுமே நம்ம ஆரம்பிக்க முடியும். இங்கிலீஷ்ல ரொம்ப வீக்கா இருக்கேன்னு நெனைக்கிறவங்க வந்து, இந்த இத கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ட்ரை பண்ணாம இருக்காதீங்க. 12 டென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நான் சொல்றேன்ல, இந்த டென்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸி. இங்க பாருங்களேன். சரண் ஹேஸ் பீன் ரைட்டிங் எ போயம் ஒண்ணு இருக்கு. இங்க பாருங்க. சரண் ஹேஸ் ரிட்டன் எ லெட்டர். ரிட்டன் த போயம். ஹேஸ் தூக்கி முன்னாடி போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ் ஆர் நோ கொஸ்டின்பாங்கல்ல அது உருவாயிரும். ஹேஸ் சரண் ரிட்டன் த போயம்? சரண் போயம் ரிட்டன் சரண் வந்து போயம் எழுதிட்டானா? அவ்வளோதான். சரண் போயம் எழுதிட்டாங்கிறது சரண் ஹேஸ் ரிட்டன் த போயம். இத எஸ் ஆர் நோ கொஸ்டினா மாத்துறது ரொம்ப ஈஸி. ஹேஸ் சரண் ரிட்டன் த போயம்? கொஸ்டின போட்டு விட்டுருவாய்ங்க. சரண் போயம் எழுதிட்டானா? ஆ எப்போ அவன் எழுதுனான்? அப்ப வென்ன தூக்கி முன்னாடி போடணும். வென் ஹேஸ் சரண் ரிட்டன் த போயம் அவ்வளோதான். இந்த இது தெரிஞ்சதுனால நீங்க எதுனாலுமே போட முடியும். சரண் ஹேஸ் ரிட்டன் த போயம். ஹேஸ்ன்ட் ஹி? ஹேஸ்ன்ட் ஹி? கொஸ்டின் டேக். ஹேஸ்ன்ட் ஹி? சரண் ஹேஸ் ரிட்டன் த போயம். இது தெரிஞ்சா தான் எல்லாம் பண்ண முடியும். ஹேஸ்ன்ட் ஹி? ஹேஸ தூக்கி போட்டுட்டு ஹிய தூக்கி ஹேஸ்ன்ட் ஹி? சரண் வந்து போயம் எழுதிட்டான். இல்லையா? ஹேஸ்ன்ட் ஹி? ஹேஸ்ன்ட் ஹின்னா இல்லையா அப்படின்னு அர்த்தம். அவன் சாப்பிட்டுட்டான். இல்லையா? அப்படின்னு நம்ம கேட்கிறோம்ல. அவன் சாப்பிட்டானா இல்லையா? அவன் தூங்கிட்டானா இல்லையா? அப்படின்னு நம்ம வீட்ல அவன் தூங்கிட்டானா இல்லையா? இவ்வளோ நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தான். தூங்கிட்டானா இல்லையா? அப்படின்னு கேட்கிறோம்ல. அப்போ இந்த மாதிரியான டென்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த சென்டென்ஸ் தெரிஞ்சா தான் நம்ம இத யூஸ் பண்ண முடியும். சரண் ஹேஸ் ரிட்டன் த போயம். இது டைரக்ட்ல ஒண்ணு சொல்றாங்கன்னா, இது இன்டைரக்ட்டா மாத்துறதுக்கும் நம்ம டென்ஸ் தெரிஞ்சா தான் யூஸ் பண்ண முடியும். சரண் போயம் ரிட்டன் பண்ணிட்டான் அப்படின்னு போயம் எழுதியிருக்கான்னு சொல்றோம். இது டைரக்ட்டா ஒருத்தர் சொல்றாருன்னு நெனச்சுக்கோங்களேன். இது இன்டைரக்ட்டா நம்ம சொல்றோம். ஹி டோல்ட் மீ இத இன்டைரக்ட்டா நான் மாத்துறேன் பாருங்களேன். ஹி டோல்ட் மீ அவர் என்ன தெரியுமா ஹி டோல்ட் மீ தட் சரண் ஹேட் ரிட்டன் த போயம். டைரக்ட் இன்டைரக்ட்டும் படிக்கலாம். சரிங்களா? அடுத்தது சொல்லட்டுமா? அடுத்தது சொல்றேன் பாருங்க. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளக்ஸ்ல ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். ஆ இத வச்சே நான் சொல்றேன் பாருங்க. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளக்ஸ். சரண் ஹேஸ் ரிட்டன் த போயம். ஆஃப்டர் தட் ஹி வில் கோ ஃபார் அ வாக். சரண் வந்து போயம் எழுதிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? ஹி வில் கோ ஃபார் அ வாக். அதுக்கப்புறம் என்ன அவன் வந்து ஒரு வாக் போவான். சும்மா நடந்து சும்மா என்னது அ போர் அடிக்காம இருக்கிறதுக்கு அவன் ஏதாட்டு ஒரு வாக் மாரி சும்மா கால்நடையா நடந்து போறான் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இத சொல்றோம். இதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இது சென்டென்ஸு. சரிங்களா? இந்த சென்டென்ஸ்ல இது 2யும் தூக்கிட்டோம்னு வச்சுக்கங்க. சரண் ஹேஸ தூக்கிட்டோம்னா, ரிட்டன் த போயம் இருக்கா, இது ஃப்ரேஸு. பா இது பாஸ்ட் பார்ட்டிசிபிளா? இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸு. ரிட்டன்ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிளா? இது மட்டும் என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸு. சரி. மேல பார்க்கலாம். சரண் இஸ் ரைட்டிங் எ போயம். இதுல சரணையும், இஸ்ஸையும் எடுத்துருவோம். ரைட்டிங் எ போயம். இது வந்து பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸு. பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸு. ரைட்டிங் எ போயம். ஹி இஸ் வாட்சிங் மூவி. சரிங்களா? இது இருந்த இந்த 12 டென்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நம்ம எது வேணாலும் பண்ணலாம். இங்கிலீஷ்ல இருக்கிற எல்லாத்தையுமே இந்த 12 டென்ஸ் இருந்தா தான் நம்ம பண்ண முடியும். அதனால ரொம்ப, ரொம்ப, ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா படிங்க. சரிங்களா? எதுவும் தெரியல அப்டின்னா, ரெஃபரன்ஸ் நீங்க எப்படி கேட்பீங்கன்னு தெரியல. பார்த்துக்கோங்க. இந்த 12 டென்ஸ் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கக்கூடியது இங்கிலீஷ்ல இந்த 12 டென்ஸா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மத்தது பார்க்கணும். சரிங்களா? ஓகே. இந்த 12 டென்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ரெகுலர் வெர்ப், இர்ரெகுலர் வெர்ப் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்தா இருக்கா? ரெகுலர் வெர்ப், இர்ரெகுலர் வெர்ப்ன்னு சொல்லியிருக்கிறேனா, அது உங்களுக்கு மெட்டீரியல்லே இருக்கும். அதெல்லாம் எடுத்து நீங்க பாருங்க. சரிங்களா? இந்த புக்லயே இருக்கு. இந்த புக்லயே இருக்கு. சரிங்களா? அந்த எக்ஸர்சைஸ்லயே இருக்கு. சரிங்களா? அத எடுத்து பாருங்க. 12 சார்ட்ஸ் வந்து அந்த சார்ட் வந்து டென்சஸ் வந்து ரொம்ப தூரம் தள்ளி கிடக்கு. சரிங்களா? உங்களுக்கு எக்ஸர்சைஸ் 44வது பேஜ்ல இருக்கு. இதெல்லாம் ரூல்ஸ். செட் ஆஃப் ரூல்ஸ். ரூல்ஸ் தெரியறதுக்கு முன்னாடி நீங்க பேசிக்கான கான்செப்ட் படிச்சுட்டு தான் ரூல்ஸ்லாம் படிக்கணும். சரிங்களா? யூனிட் நம்பர் 7 நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது. சரிங்களா? இதுல பாருங்க நெறைய ரூல்ஸ் இருக்கும். ரூல்ஸ் இருந்தாலுமே நீங்க நான் சொன்னத அப்படியே படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரூல்ஸ்க்கு வரணும். இதெல்லாம் நம்ம அ இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். சரிங்களா? இதெல்லாம் ரூல்ஸ் தான். ஆனா நான் சொன்ன சார்ட்ட திரும்ப திரும்ப எடுத்து பாருங்க. பக்கத்துல என்ன வரும்? வரும். எல்லாமே நான் உங்களுக்கு வேற ஒரு இது நான் ஒரு 12 டென்ஸ் காமிக்கிறேன்.
அதையும் பாருங்க. இது ரொம்ப இன்னும் இது ஒரு 3, 4 வீடியோ போகும். சரிங்களா? ம். இதெல்லாம் ரூல்ஸ் நெறைய ரூல்ஸ் குடுத்துருக்காய்ங்க. சரியா? எல்லா ரூல்ஸும் தேவ தான். எதுவுமே தேவையில்லன்னு கிடையாது. இந்தா இருக்கு பார்த்தீங்களா? அபைட், அபோர்ட், அபோர்ட், அக்செப்ட், அக்செப்டட். இந்த மாரி எல்லாமே இருக்கு. அரைஸ், அரோஸ், அரைசன். இதுதான். இது எல்லாத்தையுமே நீங்களும் படிக்கணும். சரிங்களா? சும்மா பார்க்கையாட்டு செய்யுங்க. மோஸ்ட்லி எல்லாம் தெரிஞ்சதா ஈஸியானதா தான் இருக்கும். இதே மாரி இருக்கிறது நெறைய இருக்கு. இதுல கம்மியா குடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே பாருங்க. இதுல ஸ்ட்ராங் வெர்ப் இருக்கு, வீக் வெர்ப் இருக்கு. இது பாருங்க அக்செப்ட், அக்செப்டட்லாம் வீக் வெர்ப். ஆ அடுத்து வந்து அரைஸ், அரோஸ், அரைசன்ங்கிறதுல என்னது ஸ்ட்ராங் வெர்ப். இது எல்லாமே குடுத்துருக்காங்க. இதையும் எடுத்து பார்க்கணும். 12 டென்ஸ் படிக்கச்சுல எல்லாத்தையும் படிக்கணும். சரிங்களா? தேங்க் யூ.